குல்விந்தர் கவுர் என்ற சிஎஸ்எஃப்ஐ போலீஸ் வந்து அடித்தாங்க கன்னத்தில். அதை பாராட்டி அவருக்கு ஒரு பரிசு பெரியார் புரட்சி பெண் அப்படின்றதுக்காக பெரியார் படம் குறித்து அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு சாமி ஏதோ ஒன்று ஒரு ஆப்ஜெக்டை போட்டு அதில் கொடுத்தா கூட அதை வாங்குகிற தகுதி அவங்களுக்கு இருக்கு. அதை கொடுக்குற தகுதி உனக்கு இருக்கா? ஒரு அமைச்சர் இதை சொன்னார்ல, என்ன பண்ண கூலிக்காக வந்து போராடுறாங்க, வேணாம்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க, கலகம் பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் பேசினாரு, கொச்சப்படுத்துறாங்க. என்ன சொல்ல வரீங்க அதுக்கு? அப்போ என்ன பண்ணி இப்போது பெரியாரோட ஹைலைட், அரசியல் ஹைலைட்னா என்னது? இன்னைக்கு இவனுங்க சொல்கிறானோ சாதி ஒழிப்பு. சரி, பெரியார் வந்து விவசாய போராட்டத்துக்கு ஆதரவாக இருந்தாரா? ஒரு 4 காலிப்பையில சுட்டு கடாசனா போராட்டம்லாம் முடிஞ்சிடும். திமுக பொறுப்பாளர் ஒரு தம்பியை கோயிலுக்குள்ள நுழைஞ்சதை பற்றி எப்படி பேசினான்னு நம்ம பார்த்தோம். திரும்பவும் அவனுக்கு கோயிலில் நுழைந்த அந்த தம்பி நிற்க வச்சு அசிங்கமாக பேசுகிறாங்க. அந்த தம்பி புரட்சியை பண்ணிட்டுன்னு அவருக்கு வந்து 8 கிராம் மோதிரத்தை அவருக்கு அனுப்பி வச்சிருக்கலாமே. தமிழ் ஒரு அண்ணா கயிறு கட்டி விட்றா, தங்கத்தை விட்றா, கருப்பில் ஒரு அண்ணா கயிறு அனுப்பிச்சி விட, நீ ஆன்மகண்டா. இறுதி நேரத்தில் வந்து ஒரு தமிழருடைய இதை வந்து நீங்கள் ஏற்கிறீங்களா? அதுக்கெல்லாம் நீங்கள் இப்படிலாம் இருக்கலாமா? இங்கே யாரும் தகுதி இல்லையா உங்களுக்கு ஒரிசாவில்? இவருக்கு அடுத்தது வந்து பாண்டியனை தான் முதலமைச்சர் அங்கே வருவார் அப்படிலாம் சொல்லிட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட அளவு பிரச்சாரம் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட அந்த மக்கள் தோற்கடிச்சிட்டாங்க. அவர் இப்போ சொல்கிறாரு, நான் முழுக்க அரசியல் வந்து விலகிறேன். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒரிசா மக்களும் பாண்டியனும் உப்பு போட்டு சோறு தின்றாங்க. மலையாளி கொலையாளின்னு எம்ஜிஆர் ஒருத்தர் ஒன்று அவர் சொன்னார், ஏம்பா நான் மலையாளி தான்பா, நீ யாருப்பா, நீ தெலுங்கர் தானப்பா அப்படின்னு ஒரு விஷயத்தை அப்போதே கிளப்பினார். அப்போ எங்கள் அப்பா எங்கள் தாத்தா கூட உப்பு போடாமல் தான் தின்னுக்கிறாங்க பாருங்க. அதாவது ஆதரவு நிலைப்பாடு, இது கருத்து வேறுபாடு, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறார். அதில் குறிப்பாக 2 கோரிக்கையை மோடியினுடைய 3வது முறையாக பதவியேற்ற மோடி அரசுக்கு நான் வைக்கிறேன்னு சொல்கிறது ஒன்று, இந்த கச்சத்தீவை வந்து தமிழ்நாட்டுக்கு மீட்டெடுக்க வேண்டும்ன்றது வந்து. 2வது, தமிழீழம் அமைத்து தர வேண்டும். அந்த மக்கள் சொல்லணும்னா துன்பங்களை அனுபவித்து இருக்கிற அந்த மக்களுக்கான தனி ஈழம் அமைத்து கொடுக்க வேண்டும். இது 2 கோரிக்கை தான் என்னுடைய கோரிக்கை வலுவாக நான் வைக்கிறேன். யார் ஆட்சியாளராக இருக்கிறார்களோ மத்திய அரசில் இருக்கிறவங்க தான் செய்ய முடியும். அப்போவே இந்த கோரிக்கை சொன்னார், இந்த மாதிரியான ஈழத்தமிழர்கள் வாழ்வுக்காக இவங்களால தான் செய்ய முடியும். நாளைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் கூட உங்களை வந்து பார்க்குறேன். கட்சியாக தான் பார்க்குறேன். யாரு எதை சொல்கிறா அந்த கருத்து இனத்தின் அரசியலாக அதை பார்க்கல. எதுவுமே அது இனத்தின் அரசியலாக இங்கே பார்க்கப்படலை. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். புரட்சி தமிழக கட்சியினுடைய தலைவர் சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தி நம்மோடு இருக்கின்றார். வணக்கம். வணக்கம். நீண்ட இடைவெளின்னு நினைக்கிறேன்ல, எலெக்ஷனுக்கு பிறகு எடுக்கவே இல்லை, இப்போ தான் எடுக்க ஆரம்பிக்கிறோம். முக்கியமான சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அதனால தான் உங்களை அழைச்சிருந்தது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, பெரியார் திராவிடர் கழகம் ஒரு 8 கிராம் மோதிரம், பெரியார் படம் பொறித்த மோதிரத்தை வந்து டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. என்னன்னா, அந்த கங்கனா ரணாவத் அவங்கள வந்து நாடாளுமன்ற உறுப்பினர், பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர், அது விவசாயிகளை பற்றி தவறாக பேசினதுக்காக வேண்டி ஒரு சிஎஸ்எஃப்ஐ போலீஸ் வந்து அது குல்விந்தர் கவுர் என்ற சிஎஸ்எஃப்ஐ போலீஸ் வந்து அடித்தாங்க கன்னத்தில். அதை பாராட்டி அவருக்கு ஒரு பரிசு பெரியார் புரட்சி பெண் அப்படின்றதுக்காக பெரியார் படம் குறித்து அனுப்பிச்சிருக்காங்க. கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் செய்திருக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? மீக்கு எந்துக்கூடா இப்பனி மீக்கி எந்துக்கூடா அப்படிதான் நான் பார்க்குறேன். மீக்கி எதுக்குடா? மீக்கி எந்துக்கூடா எந்துக்குடா, உனக்கு எதுக்குடா இந்த வேலை? அந்த வேலைக்கு நீ தகுதியானவனா அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் ஏன் அப்படி கேட்குறீங்க? நீங்கள் இல்லை, அந்த நடிகை இப்போ நீங்கள் அந்த நெட்டில் அந்த அம்மாவை போட்டோம்னா, ஆமாம், ஃபஸ்ட்டு நடிகைன்னு தான் வருது. அதுக்கப்புறம் பிஜேபி எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த அம்மா அந்த எம்பி என்ன சொல்லியிருக்கு, காசு கொடுத்தா பொம்பளைங்க கூட்டத்துக்கு வருவாங்க, அது வந்து கொச்சப்படுத்துற அந்த போராட்டத்தை கொச்சப்படுறது தவறு. அப்போ அந்த சிஎஸ்எஃப்னா சொல்லி எங்கள் அம்மா நான் காசுக்கு அடிப்போனா, காசுக்கு போகிறவங்களா எங்கள் அம்மா அதில் பங்கு எடுத்துக்கிட்டாங்க, எங்கள் அம்மாவும் அந்த போராட்டத்தில் இருந்தாங்கன்னு அந்த உணர்வை அந்த சிஎஸ்எஃப் பெண் வெளிப்படுத்திருக்கு. அது சட்டத்துக்கு புறம்பா இதெல்லாம் இல்லை. ஒரு கொசு கடிக்குது, இல்லை ஒருத்தன் ஒரு பிரச்சனை பண்ணுறான், இப்போ சட்டப்படி நம்ம தடுத்தோம்னா நமக்கு எதனா பிரச்சனை வரும் அப்படிலாம் இல்லை. ஒரு மனித இயல்பு
ஏப்பா எங்கள் அம்மா வீடு பேசிட்டா அப்படின்னு அது அது சரியா தவறாது அதை துறை ரீதியான நடவடிக்கை அதெல்லாம் போகுது. உடனே ஒரு 8 கிராமா இன்றைக்கி ஒரு கிராம் வந்து 7000 போகுதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு மோதிரத்தை அனுப்ப போகிறாங்க. சரி, இதை அனுப்புகிற அளவுக்கு அதை வாங்குகிற அளவுக்கு அந்த பெண்ணுக்கு தகுதி இருக்குது. ஒரு ரிவார்டு, நான் அந்த பெரியார் படம் அந்த கதை நான் சொல்ல, ஒரு பேய் படத்தை போட்டு அதுக்கு கொடுத்தா கூட அது வாங்குகிற, இல்லை ஏதோ ஒரு 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 சாமி ஏதோ ஒன்று ஒரு ஆப்ஜெக்டை போட்டு அதில் கொடுத்தா கூட அதை வாங்குகிற தகுதி அவங்களுக்கு இருக்கு. அதை கொடுக்குற தகுதி உனக்கு இருக்கா? ஏன் இல்லைன்றீங்க? உங்களோட காசு இருந்தா அனுப்பிச்சிருவியோ? நீங்கள் இதே தான் காசுக்காக கூப்பிட்டா பொம்பளைங்க போராட்டத்துக்கு வந்துடுவாங்கன்னு சொல்கிறேன்ல, இதே மாதிரி காசுக்காக காசு கொடுத்து எங்களுக்கு மேல்மா சிப்காட் வேணும் அப்படின்னு கூப்பிட்டு அந்த போராட்டம் நடத்துறீங்கல்ல, அப்போ அந்த ஊர் பெண் மக்கள்லாம் சொன்னாங்களே, ஏம்மா நீங்கள் வேணான்றீங்க, அந்த கும்பல் வந்து வேணுந்தம்மா அப்படின் போது இல்லை அவங்க காசு கூப்பிட்டாங்க வந்து போராட்டம் பண்ணாங்கன்னாங்க. அதுக்கப்புறம் சில சேனல் வந்து அதை எடுத்து போட்டாங்க, நீங்கள் எதுக்கு வந்தீங்க, ஏதா வந்தீங்க, யார் கூப்பிட்டாங்கன்னா அப்போ இந்த மாதிரி எதை அவங்க கூப்பிட்டாங்க, காசு கூப்பிட்டாங்க, வந்தோம் போனோன்னு ஒரு அந்த ஊரில் அந்த ஊர் மக்கள் என் நிலத்தை நான் கொடுக்க மாட்டேன்னு போராடணும். ஏன்னா நிலம் எடுப்பதற்கு அரசாங்கத்துக்கு உரிமை இருக்குது. ஒரு பொது ப்ராஜெக்ட்டுக்கு நிலம் எடுப்பதற்கு அரசாங்கத்திற்கு உரிமை இருக்குது, இந்திய அரசு சட்டம் கொடுத்துருக்கு. அதே வேளையில் என் நிலத்தை நான் ஒப்படைக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவதற்கும் எனக்கு ரைட்ஸ் இருக்குது. இந்திய அரசு எனக்கும் கொடுத்துருக்கு. நீ என்னைய கன்வின்ஸ் பண்ணணும். இறுதியில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, அது வேற விஷயம். என்னை கன்வின்ஸ் பண்ணணும், அதுதான் அடக்குமுறையை என்னைய ஒத்துப்போக வைக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு அமைச்சர் இதை சொன்னார்ல, என்ன பண்ண கூலிக்காக வந்து போராடுறாங்க, வேணாம்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க, கலகம் பண்றாங்க, இப்படி எல்லாம் பேசினாரு, கொச்சப்படுத்துறாங்க. என்ன சொல்ல வரீங்க அதுக்கு? அப்போ என்ன பண்ணி? சரி, இப்போ பெரியாரோட ஹைலைட், அரசியல் ஹைலைட்னா என்னது? இன்னும் இவனுங்க சொல்கிறானோ சாதி ஒழிப்பு. சரி, பெரியார் வந்து விவசாய போராட்டத்துக்கு ஆதரவாக இருந்தாரா? ஒரு 4 காலிப்பையில சுட்டு கடாசனா போராட்டம்லாம் முடிஞ்சிடும். அவன் கொடுக்கறத வாங்கின்னு போக வேண்டியது தானே, இன்னும் கூலி உயர்வு கேட்குறீங்க அப்படின்னு விவசாயிகளுக்கு எதிராக கீழ்வெண்மணியில் விவசாய பக்கம் நிற்கல, அந்த அந்த பண்ணையாருக்கு ஆதரவாக தான் இருந்தாருன்னு ஒரு பெரிய சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. அதை விட இப்போ பலர்லாம் என்ன சொல்கிறான், ஐயோ அந்த ஆளு நாயுடு, இந்த ஆளு நாயுடு, நாயுடு ஒன்றா நின்னாங்க ஏன்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம அதை விட்டுருவோம். நம்ம அதை இது சொன்னோன்னு வச்சுங்க, ஐயோ இவரும் நாயுடு, அதுக்காக எல்லாம் ஒன்றா பேசுகிறாங்கன்னு நாயிடும். நம்ம அதுக்குள்ளே போகலை. அப்போது நீங்கள் சொல்கிற பெரியார், நாங்கள் சொல்கிற ராமசாமியின் நோக்கம் வந்து சாதி ஒழிப்பு, சமத்துவம். ஒரு 2 பேர் வந்து தலைமைச் செயலரை போய் பார்க்க போகிறாங்க. பார்த்துட்டோடனே அவங்க என்னமோ அந்த ஆள் எங்கே போய் உட்காந்தாரே, என்ன ஃபைலைகளை பார்த்தாரா தெரில, எங்களை வெளியில் வந்து தயா நீயே சொல்ல, நாங்கள் என்ன 3ஆம் தர மக்களா, தாழ்த்தப்பட்ட மக்களா, 3ஆம் தர மக்களா, எங்களை 3ஆம் தர மக்கள் மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்னு வெளிப்படையாக எங்களை ஒரு மாதிரி நடத்திட்டாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. நாங்கள் என்ன வந்து 3ஆம் தர மக்கள் மாதிரி நடத்தப்பட்டோம், நாங்கள்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களா அப்படின்னா என்ன நோக்கம் உனக்கு? உனக்கு உள்ள என்ன இருக்குது? தாழ்த்தப்பட்ட மக்கள்னா 3ஆம் தர மக்கள் மாதிரி நடத்தலாம். நானும் அப்படி இல்லைல்ல, என்னோட பாரம்பரியம் என்ன, என்னைய போய் எப்படி நடத்தலான்னு ஒருத்தர் வெளிப்படையாக பேசினாங்க. என்ன பண்ண? ஐயோ என்னத்தையாவது கையாட்டினா வாழையாவது ஆட்டுருக்கணும் இல்லையா? உயிர் இருக்குன்றது பார்க்கறதுக்கு, உணர்வு இருக்குன்னு பார்க்கறதுக்கு எதையாவது அஸ்தம் இருக்கணும்ல. ஒரு எதிர்ப்பு இல்லை. சரி, அப்போது வந்து இந்த ஈத்தேன் மீத்தேன் போராட்டம் வந்தது. இதை உங்கள் தலைவர் கூட ஏதோ நீட்டாங்க கைது போட்டேன்னார்ல, படிக்காமல் கைது போட்டேன்னார்ல, அங்கே மக்கள் போராடினார்கள். நீ என்ன பண்ண? போராட்டத்துக்கு என்ன பண்ண? யோ ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்துருப்பையா, ஒரு தண்ணி பாட்டில், நீ நேரடி தான் வருவானா? நீ பெரிய, அதாவது கோவை ராமகிருஷ்ணனுக்கார எல்லாரும் சொல்லுவாங்க மிகப்பெரிய போராளி, அவர் ஒரு காலத்தில் வந்து விடுதலை புலிகளுக்கு அதை பண்ணார் இதை பண்ணார், நம்ம அதெல்லாம் ஒன்றும் மறுக்கலை. ஆனால் மிகப்பெரிய தொழிலதிபர் தெரியுமா அவர்? மிகப்பெரிய கோவையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய கோட்டீஸ்வரர்கள் கோவை ராமகிருஷ்ணன் ஒருத்தர். எப்படி உனக்கு வந்தது இது? பிராண்டிங் பெரியார் தான், பிராண்டிங் நான் சொன்ன இயக்கம் தான். அப்படி இருக்கிற நீ ஈத்தேன் மீத்தேனுக்கு என்ன பண்ண? அந்த விவசாயிகளுக்கு என்ன பண்ண? அப்புறம் ஒரு காலத்தில்
பச்சையை கண்டா பட்டையை எடுக்க சொன்னார் ஒருத்தர். என்னது? பச்சையை கண்டா பட்டையை எடுக்க சொன்னார். அப்போது விவசாயிகள் பழனியும் பொள்ளாச்சியும் நோக்கி விவசாய கோரிக்கைக்கு அசம்பிள் ஆகுறாங்க. பார்த்த இடத்துல பிரித்து மேய்ஞ்சாங்க போலீஸ். அந்த பேரணிக்கு போனவங்கள, நடைப்பயணம் மேற்கொண்டவங்கள. டேய், ஒரே ஒரு வார்த்தை அப்போ பேசியிருப்பீங்கன்னு சொல்லு, விவசாயிகளுக்கு ஆதரவு. அப்போது இப்போ டெல்லியில் நம்மால் ஒருத்தர் அமன குண்டியெல்லாம் உருண்டார், எலும்பு ஓடு அது இது என்னென்னவோ போராட்டம்லாம் பண்ணார். டேய், எங்கடா போனீங்க? அப்போ உங்கள் காதுலேயும் உங்கள் கண்ணுலையும் என்னடா இருந்தது? என்ன இருந்தது? எது உள்ளே பூந்துது? அப்போது கேட்கணும்ல நாங்கள். இப்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம், அந்த பெண் தகுதியானவள், உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு. நீ என்ன பண்ணணும்? இப்போ மணிப்பூரில் அந்த பெண்களை நிர்வாணமாக பண்ணாங்க. சரி, கண்டனம் தெரிவிச்சிங்க. கண்டனம் தெரிவிக்க வேண்டிய விஷயம் அது. கிருஷ்ணகிரியில் வந்து என்னோட இந்த இருளர் பெண்களை கூட்டும் போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு முளக்காத்தூள் அப்பனா அப்படிங்கிறது செய்தி இல்லை. யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் சொல்கிறாங்க. பேட்டி கொடுத்தாங்கல்ல, பெண்கள் ஆணையெல்லாம் வந்து விசாரிச்சுட்டு இருந்தது. அப்போ இதில் என்ன இருந்தது? கேட்கணும்ல. அப்போது உங்களுக்கு என்ன அர்த்தம்? இதை வந்து ஒரு சரியான போராட்டம் அப்படிலாம் நீங்கள் பார்க்கல. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிஜேபி அதற்கு எதிரானது, இவ்வளோதான். உங்களுக்கு இதுக்கு உண்மையாக இருக்கணும், இதாக இருக்கணும்லாம் இல்லை. நெய்வேலியில் ஒரு சென்ட் நிலத்தை கூட தரமாட்டேன். நீங்கள் பச்சை பசேல் என்று இருக்கிற பயிர்களை புல்டோசர் வச்சு எடுத்தாங்கல்ல, ஜேசிபி வச்சு நிறவுனாங்கல்ல, குறைஞ்சபட்சம் ஏங்க இப்படி திரும்பி ஏங்க அந்த பயிர் விளையிட்டுங்க அப்புறம் பார்த்துக்கலாங்க. அப்படியாவது உன் வாயிலேருந்து வந்திருக்குமா? உன் வாயில் என்ன இருந்தது? அப்போ என்னமோ நீங்கள்லாம் அப்படியே இப்போ எந்த நேரமும் நீங்களும் பச்சை துண்டு போட்டுக்குன்னு அப்படியே இருக்கிற மாதிரி இவெல்லாம் எப்படி தெரியுமா? இப்போ அம்பேத்கர் இயக்கங்கள் இல்லை, இப்போ எங்கள் ஊரில் ஒரு பெரிய இயக்கங்கள்ல அந்த இயக்கம் எதனா கூட்ட போட்டால் டக்குன்னு ஒரு ப்ளூ துண்டு எடுத்து போட்டுக்கணும், இல்லை ப்ளூ சட்டை எடுத்து போட்டுன்னு வந்துடும். நாங்களும் ப்ளூ தான், நாங்களும் அம்பேத்கர் தான். ஏன்னா சிவப்பாக்கிறவங்க கூப்பிட்டோன்னா சிவப்பு துண்டு எடுத்து போட்டு சிவப்பு சட்டை போட்டு நாங்களும் சிவப்பு தான், நாங்களும் கம்யூனிஸ்ட் தான் அப்படின்னு சொல்கிற பிழைப்புவாதிகள் இவங்க. பார், நான் என்ன சொல்கிறேன், நான் வளவன்னு பேசலை. இங்கே பாரு, நான் ஒரு மேல்மா போராட்டம் வந்து நடந்தது. ஆமாம், அதில் வந்து பங்கெடுத்துக்கிட்ட போராளிகளை வந்து போலின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், கைது பண்ணாங்க. ஆமாம், அதில் ஒரு 7 பேரை கைது பண்ணாங்க. ஆமாம், 7 பேரை குண்டாசில் போட்டாங்க. 6 பேரை அரசாங்கம் விட்டுடுச்சு. மக்கள் போராட்டம், நீ குண்டாசில் போடுறாடே, நாங்கள் இந்த இடத்துல அவங்கள ரிலீஸ் பண்ணாமல் போக மாட்டோம் அப்படின்னு ஜனங்க அங்கே உட்காந்தாங்கல்ல. பெரிய அளவில் கண்டன குரல் எழுப்பினோடனே 6 பேர் மேலே இருந்து ரத்து பண்ணிட்டாங்க. அருள் இந்த போராளி மேலே மட்டும் ஊருக்கு ஊர் வந்து போராட்டம் நடத்தினாரு அப்படின்றப்ப இது மோடிக்காக தான். இது இந்த பீகாரில் இப்போ ஒரிசாவில் நடந்ததில்ல, அதை பின்னாடி பேசுவோம். அப்போது அந்த 6 பேரை இதானே விட்டாங்க. இன்னொருத்தர் அருளை ஏன் உள்ள, யோ அவன் எங்கேருந்து வந்தான்? இன்னும் பாகிஸ்தான்லேருந்து ரகசியமாக வங்கதேசத்துலேருந்து வந்த மாதிரி வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்துட்டான் அப்படின்னாங்க. சரி, இது ஒன்றும் செட் ஆகலைன்னு நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றம் இதுக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அப்போது நீ வந்து என்னென்ன ஆவணங்களை வந்து வச்சு போட்டிங்க கொடுங்க, மதியானத்துக்குள்ளே கொடுத்தாகணும் அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து வெளியில் தெரிஞ்சால் அசிங்கமாயிருன்னு வாபஸ் வாங்கினீங்க. ஏண்டா, குறைஞ்சபட்சம் நீ வந்து அந்த மோதிரத்தை இங்கே கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். அந்த போராளிக்கு வீரசாச போராடினாருன்றதுக்காக அந்த மோதிரம் இங்கே கொடுத்துருக்கலாம். வந்தவனுக்கு பஸ் வராது கொடுத்துருப்பியா? நீதிமன்றத்துக்கு வந்திருப்பாங்களா அந்த ஊருக்காரங்க? ஒரு நாள் நீ அங்கே போய் பார்த்துருப்பியா? ஏன்னா நீங்களாம் எப்போ அப்படி மனசாட்சி இல்லாமல் இருக்கிறீங்க? நீங்கள் என்ன கதை சொன்னாலும் இங்கே சரிதான் அவர் 8 நான் ஒரு 4 பவுனு, இல்லை 4 கிராமு, நான் ஒரு 1/2 கிராமு அப்படின்னு மடியேந்தி பிச்சை எடுத்து இதில் ஒரு கலெக்ஷன் போடுறதுக்கு இப்போ ஒருத்தவனுங்க ரெடி ஆகிட்டு இருப்பானோ. இப்போ இதை வந்து அப்படியே போஸ்டில் அனுப்ப மாட்டாங்க, சுபவிங்கிற தபால் எழுத்துக்கு அனுப்பி கூட அனுப்புவாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள இந்த முரண்பாடில் அந்த பெரியார் வேறு இந்த பெரியார் வேறு. அவர் கொஞ்சம் தாடி பெருசாக இருக்கும், நாங்கள் வச்சுக்கிற பெரியாருக்கு தாடி கொஞ்சம் சிறுசாக இருக்கும், அவர் கைத்தறி கொஞ்சம் கருப்பாக இருக்கும், இதில் கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும்னு இவங்களுக்குள்ள வித்தியாசம் இல்லைன்னா இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க நேரத்துக்கு. அருமையாக சொல்லிட்டாரு, நான் நினச்சேன் அதை இவர் செஞ்சுட்டாரு சொல்லிட்டாரு அப்படின்னு வந்திருப்பாங்க. இவங்களுக்குள்ள முரணால் இப்படி நிற்குதுன்னு வச்சுங்க. நான் என்ன சொல்கிறேன், டேய் 2 பொருள் அனுப்புகிறேன்.
ஒன்று வளையல், ஒன்று செருப்பு. நீ வந்து இந்த மாதிரியான அதாவது புரட்சிக்கு அடி போடுறேன்னு வச்சுக்க. இப்போ பெரியார் விவசாய போராட்டத்துக்கு எதிராக இருந்தால் நம்ம பேசணும். இவரோட வந்து பாலிசி சாதி ஒழிப்பு. அப்போ இவ்வளவு டிஸ்கிரிமினேஷன் இந்த நாட்டில் நடந்திருக்கு. ஒருத்தன் திமுக பொறுப்பாளர் ஒரு தம்பியை கோயிலுக்குள்ள நுழைஞ்சதை பற்றி எப்படி பேசினான்னு நம்ம பார்த்தோம். திரும்பவும் அவனுக்கு கோயில்ல நுழைந்த அந்த தம்பியை நிக்க வச்சு அசிங்கமா பேசுறாங்க. அந்த தம்பி புரட்சியை பண்ணிட்டுன்னு அவருக்கு இந்த 8 கிராம் மோதிரத்தை அவருக்கு அனுப்பி வச்சிருக்கலாமே. தமிழ் ஒரு அண்ணா கயிறு கட்டி விட்றா, தங்கத்தை விட்றா, கருப்புல ஒரு அண்ணா கயிறு அனுப்பிச்சு விட, நீ ஆண்மகண்டா அப்படின்னு. அப்போ அந்த ஆள் வந்து ஒரு வாரத்திலே உள்ளேருந்து வெளியே வந்துட்டான். ஒரு எம்பி போன தடவை சிட்டிங் எம்பி, தென்காசி எம்பியை உங்கள் சொந்தக்கார ஒருத்தர் நிற்க வச்சு பேசினார். டேய், பெரியார் இதெல்லாம் விரும்பலடா, இது பெரியாரிசுக்கு எதிரானதுடா அப்படின்னு. என்ன ஒரு சும்மா இப்படி பார்த்தாவது மூச்சு கட்டிருப்பியா ஒரு சம்பவம். அப்போது ஒன்று வலையெல்லாம் செருப்பு அனுப்பணும். ஒன்று நீ அந்த மோதிரத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி சொன்னோம்ல ஒரு 5-6 இஷ்யூ, அதில் எதுலையாவது ஒன்றில் ஒரு செருப்பால் ஒரு ரெடி ஆகணும். அப்படி இல்லை, இந்த வலையில் நான் ஆண்மையற்றவன்னு நீயே போட்டுக்கோ. இதை விட நான் என்ன சொல்றேன், ரொம்ப முக்கியமா நீங்க வேற பேசுறீங்க, இருக்கட்டும். இல்லை, நான் என்னோட ஆதங்கத்தை சொல்றேன். கரெக்ட் தான். அவங்களுக்கு ஒரு இது, நான் ஒரு கம்யூனிஸ்ட் கொடுத்து கொண்டாடுற மாதிரி நீங்க ஒரு கருத்தை சொல்றீங்க. நான் இது கூட ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன்னா, உன் தலைவர்னு சொல்ற ராமசாமியோட கொள்கை இது இல்லை, சாதி ஒழிப்பு, டிஸ்கிரிமினேஷன் ஒழிப்பு. அந்த டிஸ்கிரிமினேஷன் ஒழிப்புக்கு எதிராக நீ எடுத்த நடவடிக்கை என்ன, உன்னோட கண்டனங்கள் என்ன? போராடி கைதாகிருக்காங்க, நிறைய அதுக்காக எதிர்ப்பு செய்திருக்காங்க, பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அப்படியா? ஒரு படத்தை கவுண்ட் பண்ணி சொல்லி, எனக்கு தெரியாமல் இத்தனை வருஷம் எந்த ஒரு இடம் இருந்தேன்னு. நாங்கள் ராமசாமி நாயகரே எஸ்சிக்கு ஒன்றும் செய்யலைன்றோம், நீங்கள் ராமகிருஷ்ணன் நிறைய செஞ்சுக்கிறாருன்றீங்க. இன்னும் ஒருபடி போய் எப்பா வீரமணி வாங்கி கொடுத்து தான் இது வரைக்கும் நீ போட்டுக்கிற இந்த சட்டை கூட பெரியார் அப்போ உங்கள் அப்பாவுக்கு வாங்கி கொடுத்தாரு, இப்போ இடையில பிடிக்கிட்டாங்க, வீரமணி தான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தாருன்னு நீங்கள் சொன்னால் கூட நான் கேட்டுன்னு போகணுன்றீங்களா? இப்படி செம்மை நூல்கள் எல்லா செம்மை நிகழ்வுகளிலும் கிடைக்கும். புத்தகம் வாங்குவதற்கு செம்மை வெளியீட்டக வாட்ஸ்அப் எண் 9385389776. அடுத்ததாக ஒரு கேள்வி. ஒரிசாவில் இருக்கக்கூடிய முன்னாள் IAS அதிகாரி VK பாண்டியன் வந்துட்டு கடைசி நேரத்தில் அங்கே வந்து இறுதி நேரத்தில் வந்து ஒரு தமிழருடைய இதை வந்து நீங்கள் ஏற்கிறீங்களா, ஒரு இனத்துவசம் மாதிரி தான் பாஜக பிரச்சாரம் பண்ணிச்சு, அது எடுபட்டுச்சு. தமிழன் வந்து உங்களை ஆள வேண்டுமா, தமிழன் ஆலோசனை வந்து இந்த இது நீங்கள் அது பேரில் நீங்கள் இருக்கணுமா, அதுக்கெல்லாம் நீங்கள் எப்படிலாம் இருக்கலாமா, இங்கே யாரும் தகுதி இல்லையா உங்களுக்கு ஒரிசாவில், இவருக்கு அடுத்தது வந்து பாண்டியனை தான் முதலமைச்சர் அங்கே வருவார் அப்படிலாம் சொல்லிட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட அளவு பிரச்சாரம் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட அந்த மக்கள் தோற்கடிச்சிட்டாங்க. அவர் இப்போ சொல்கிறாரு நான் முழுக்க அரசியல் வந்து விலகிறேன்றாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், சீமான்லாம் சொல்கிறாரு. எங்கெல்லாம் வேறு மாதிரியாக பேசுகிறீங்க, நாங்கள் வேறு மாதிரி. ஆமாம், சரி. ஒரிசா மக்களும் பாண்டியனும் உப்பு போட்டு சோறு தின்றாங்க. ஒரு எதிர்ப்பு வந்தவுடனே இது நியாயமான எதிர்ப்பு தான். நம்ம நியாயவாதியாக இருந்தாலும் அந்த மக்களின் பார்வையில் இது சரிதான், நம்ம உப்பு போட்டு சாப்பிட்றோம், நம்ம இந்த இடத்துக்கு வந்து இங்கே அரசியல் பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு இவர் விலகுறாரு. அந்த மக்கள் தோற்கடிச்சாங்க, அதனால உப்பு போட்டு சாப்பிட்றாங்கன்னு சொல்றீங்க. அவரும் சாப்பிட்றாரு, இவரும் சாப்பிட்றாரு. இங்கே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது? ஒசுக்குன்னு இப்படி சொன்னா எப்படி நீங்க? இல்லைன்றேன், என்ன சொல்றது? அப்போ இதுக்கு இதுதான் பதில். இல்லைங்க, யாருக்கு இருக்கணும்? ஜனங்களுக்கு இருக்கணும், 2 பேருக்குமே இருக்கணும்ன்றேன். ஃபர்ஸ்ட் ஜனங்களுக்கு இருக்கணும். இல்ல யார் தமிழன் யார் தமிழன் இல்லைன்னு இருக்கணும். எந்த ஸ்டேட்லயும் இந்த மாதிரி இல்லை, இங்கே தான் அப்படி இருக்குது. ஆமா, இருக்கணும். அடுத்து யார் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிறாங்களோ அவங்களுக்கும் இருக்கணும். அவங்க இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஃபுல் ஆஃப் கரப்டடு. அதனால் அவங்க தங்களோட அதிகாரத்தை தக்க வச்சு கொள்றதுக்கு, ஏன்னா இப்போ ஆள் போயிடலாம், சொத்தை தூக்கின்னு போக முடியும், அதால் அவங்க இருப்பாங்க. மக்கள் தான் அதை முடிவு பண்ணணும். ஏன்னா இந்த இது ஒரு காலத்தில் வெளியாரை வெளியேற்றுவோம்னு ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ ஒரே பிரச்சனை பண்ணானே,
எப்படா வெளியேற்றுவீங்க? எப்பட்றா அங்கே அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாடே, அங்கே லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கில் இருக்கிறாயா, நாங்கள் அவனை பார்த்துக்குறோம்ல. அப்போ வந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லாட் வச்சாங்க, ஒரு 300 வருஷம்னு ஒரு கணக்கு. ஏய், அது என்னடா 300 வருஷம்? இல்லை அப்போ தான் அங்கேருந்து மதுரைக்கு வந்தாங்க ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க, அதெல்லாம் அந்த 300 வருஷம் அப்படி வச்சு போனாங்க. அப்போது அதுக்கப்புறம் இப்போ அது எப்படி வந்து நிற்குதுன்னா, சரி எல்லாரும் இருக்கலாம், எங்களை ஆளை விடுங்க, வாழுங்க, எங்களை ஆளை நிற்காதீங்க அளவுக்கு உப்பு போட்டு தின்ற இதை சொல்லுகிற தலைவர்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸாக இறங்கி வந்துட்டோம். முதல் தடவை அந்த கோஷம் வந்த போதே மக்கள் சரிதான்பா, கரெக்டாக சொல்கிறாரு அவரு அப்படின்னு இந்த மக்கள் நின்றுந்தாங்கன்னா, அந்த மாதிரி பேசும்போது இங்கே வந்து பேசுகிறப்ப இன வெறியர்கள், இனத்தை வந்து நீங்கள் வெறியர் அப்படிலாம் இருக்கக்கூடாது, தமிழர்கள் மும்பையில் இல்லையா, அங்கே இல்லையா, இங்கே இல்லையா, அதுதான் சொல்கிறேன். அது ஒரு சில லட்சங்கள்ல, இங்கே 8 கோடி இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம். அங்கே யாரும் போய் ஆதிக்கம் இல்லையா? நீங்கள் கர்நாடகாவில் 19% தமிழர்கள் இருக்கிறார்கள். எவனும் விரும்பி கர்நாடகாவில் போகல. ஒரு கோடு போட்டால் கரும்பு மிச்ச கோட்டுக்குள்ளே நாங்கள் மாட்டிட்டோம். எத்தனை சதவீத எம்பி எம்எல்ஏக்கள் அங்கே இருக்கிறோம்? போய் உருவுருமே ஓட்டுக்கு, தமிழன் ஓட்டை வாங்கி கர்நாடனுக்கு கொடுக்கறதுக்கு தமிழன்கிட்ட போய் உருவுரும்ல. அதே கர்நாடகிட்ட உருவியோ, எங்கால் 19% நான் கூட்டணியில் ஒரு 2 சீட்டு கொடுக்கலாம்பா, நான் எங்கள் சட்டமன்றத்தெல்லாம் கொடுத்துருக்கோம்ல அப்படின்னு கேட்கறதுக்கு வக்கில் இல்லை. தமிழ்நாடு சார்பாக அவங்க கேட்டிருக்கலாம், கோரிக்கை வச்சிருக்கலாம். இப்போ மகாராஷ்டிராவில் தமிழர்கள் ஆனால் உன்னை இது தான் சொல்லுவானுங்க, ஒன்று பாம்பேல எவ்வளோ தமிழகிறான் தெரியுமா? சரி, எத்தனை பேர் எம்எல்ஏ வர்றான்னு சொல்லு. சட்டமன்றத்துக்குள்ள அங்கே அதிகாரத்தில் இருந்து அரசியல் யாரும் எத்தனை பேர் வர்றான்? எம்எல்ஏ எத்தனை பேர், எம்பி எத்தனை பேர்? இன்னமும் அங்கே இருக்கிறவர்கள் இத்தனை ஆண்டுகள் 2 தலைமுறை 3 தலைமுறை 5 தலைமுறை இருந்தால் கூட எப்பவுமே ஒரு இன்செக்யூர், என்ன சொல்றது, ஒரு பாதுகாப்பு இன்மை சூழல், ஒரு அச்சம். அதுக்குன்னு அது நடந்துரும்ன்ற பயம் இல்லை, நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் தானே அங்கே இருக்கிறான். கர்நாடகாவில் தமிழ் பேர் போர்டு வைக்க முடியுதா? நாம் தமிழர் கட்சி நாங்கள் கட்சி நடத்த முடியுதா? இங்கே நாங்கள் தெலுங்கரு, நாங்கள் கேவருன்னு கட்சி நடத்துகிறாங்களே. அப்போது இது யாருக்கிட்ட இருக்கணும்? இந்த மாதிரி பேசுறதால தான் நீங்கள் என்ன வெறியராக மாறுறீங்க. சரி, இது வந்து யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு சொல்லிட்டு உலகத்துக்கே வந்து இதுவாக சொன்னது ஒரு இடம் இது. நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது, இது இன துவேஷம். கரெக்டு. இப்போ கரெக்டு தான். ஊர் முழுக்க ஒரு மாதிரியா இருக்கும்போது நீங்கள் ஒரு மாதிரியா இருக்கக்கூடாது இல்லை, அப்படி எடுத்துக்கலாமா இதை? ஊர் முழுக்க இந்த கொள்கை இருக்கிற போது, நீங்கள் மட்டும் என்னையா அப்படின்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அப்போ உன் பிறப்பில் ஏதோ சந்தேகம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி உப்பு போட்டு சோர்த்திங்களேன்னு சொன்னேன்ல, இவர்கள் பிறப்பிலும் இவர்கள் வளர்ப்பிலும் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. சொல்லப்போனால் வளர்ப்பில் கூட வச்சுப்போம், பிறப்புனா எப்படா சொல்லிட்டீங்கன்னு. உங்கள் வளர்ப்பில் தப்புக்குதியா? சிங்கத்தை சிறுநறையா வளர்த்து வச்சுருக்கானோ அப்படின்னு நான் சொல்கிறேன். தமிழர்களை திராவிடராக வளர்த்து வச்சிருக்கான், அதால தான் அவனா இருந்தா எவனா இருந்தானே எல்லா மனுஷன் தானியா அப்படின்னு இங்கே சொல்ல அப்படிங்கிற சிந்தனை சொல்கிறோம். நம்ம யாரும் வந்து உங்களை வந்து இங்கே இருக்கிறவனை எல்லாரும் போன்னு வெளியில் சொல்கிற மாதிரிலாம் சொல்கிறேன். நம்மால் யாரு, வேற ஆள் யாரு, தமிழ்நாட்டுக்காரன் யாரு, என்ன ஆள்றோம் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறோம். ஆளை விடுங்கன்னு தான் சொல்கிறோம். இதுக்கே இவ்வளோ எதிர்ப்பு. அப்போது அந்த விஷயம் சரியான விஷயமா தான் நம்ம பார்க்குறோம். ஒரு தமிழர் பாதிக்கப்பட்டாங்கிறத விட தாண்டி அந்த மக்களின் உணர்வு இல்லை. அது ஒரே வார்த்தை சொல்லிட்டீங்க, அங்கே பாண்டியனும் உப்பு போட்டு காரத்தோட சாப்பிட்ருக்காங்க, அந்த மக்களும் உப்பு போட்டு காரத்தோட சாப்பிட்றாங்க. இங்கே அந்த மாதிரி இல்லை. என்ன பண்ணுறது, அரசியலுக்குள்ளே நான் வரேன்னு சொல்கிறவங்களும் விலகலை, மக்களும் அதை ஒன்றும் புரிஞ்சுக்காமல் இருக்காங்கன்னு சொல்ல. அதை பெருசாகவே எடுத்துக்கலையே. நீங்களும் பாருங்கப்பா, சரி இந்த ஊப்பிங்கெல்லாம் போடுவானுங்க கமாண்டை, இவங்களாம் அப்படியா இப்படியா அப்படின்னு போடுவாங்க. இது இப்போ நம்ம இது சரிசமமாக பேசுகிறோம்ல, பல இடங்களில் பேசுகிறாங்கல்ல. எம்ஜிஆர் வந்து பிரபாகரனை ஆதரிக்கிறார். அப்போ வந்து என்ன ஒரு பேச்சு இருந்தது, பிரபாகரன் மலையாளியாவன் அப்படின்னு ஒரு பேச்சு அப்போ இருந்தது. அப்போ உடனே இவர் சொல்லிட்டாரு, எம்ஜிஆரும் மலையாளி, இவனும் மலையாளி தான், அவனும் மலையாளி தான், அதான் தான் இந்த மலையாளத்தான் அந்த மலையாளத்தானே ஆதரிக்கிறான் அப்படின்னு. கோமாளி, மலையாளி, கொலையாளின்னாரு எம்ஜிஆர் ஒருத்தர். உடனே அவர் சொன்னார், ஏம்பா நான் மலையாளி தான்பா, நீ யாருப்பா, நீ தெலுங்கர் தானப்பா அப்படின்னு ஒரு விஷயத்தை அப்போதே கிளப்பினார். சட்டமன்றத்தில் பேசி அது பெரிய சர்ச்சையாக. ஆமாம். அப்போ எங்கள் அப்பா எங்கள் தாத்தா கூட உப்பு போடாமல் தான் தின்னுக்கிறாங்க பாவிங்க.
அதை அப்படியே பிடிச்சிருக்கணும்ல. ம். அப்போ அது அப்படியே நீண்டு 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 இன்னைக்கு யாரா தானேயா அவன் மதுரைக்காரையா கருப்பாக வரக்கிறான் அப்படின்ட்டானுங்க. ம். நம்ம யாராவது கேட்டா பத்தியா இவெல்லாம் வந்து இதில் இன்னொரு பெரிய கேவலம் என்னன்னா, இந்த மாதிரி இது வந்து இன தூய்மைவாதமா. எங்காலும் நல்லா இருக்கணும், இனம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றது இன தூய்மைவாதம். இன தூய்மைவாதம் சாதிய தூய்மைவாதத்தை மாதிரி கொடுமையானதான். அதாவது ஆணவ கொலையெல்லாம் நடக்குது இல்லை, அதை விட இது கொடுமையானதான். அது மாதிரி பல தலைவர்கள் பேசுகிறான். இப்போ அப்பெல்லாம் பேசக்கூடாது, நீங்கள் வந்து சாதி தூய்மைவாதம் மாதிரின்னு பேசுகிறான். அதனால இந்த மக்கள் தான் இது இந்த நெருக்கடி போ வரும்ங்க. நம்ம முதல்ல சொல்லுங்கிறோம். இப்போ ஒரு அவர்களாவே பிரச்சாரம் பண்றாங்க. ஆமா, வெளியில வருது. இப்ப ஒரு இடத்துல அந்த ஊருக்காரனை வேலைக்கு வைக்கிறது இந்திக்காரன் போராடினால இந்த போராட்டம் பல இடங்களும் நடக்கும். அப்போ அன்னைக்கே அவங்க சொன்னானுங்கப்பா, படுப்பா இவங்க கேட்கலப்பா, ஏமா இவனுங்க கேட்கல மேலே இருக்கிறவனும் எல்லாம் ஒன்றாயா அப்படின்ற பேச்சு இன்னும் கொஞ்ச நாளில் வரும். நாம் சொல்கிறோம் இது வரியான்னு. இவன் பட்டாதான் நான் திருந்துவேன். நீ என் வீட்டில் வந்து என் பெட்ரூமில் நீ படுத்த பிறகு தான் நீ யாரா நீ ஏன் வீட்டில் வந்துட்ட அப்படின்னு நான் கேட்பேன் அப்படின்னு மக்கள் பெரும்பான்மையவர்கள் ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. அது மக்கள் நம்ம தப்பு சொன்னாலும் அந்த அரசியல் இங்க பேசப்படல. இது வரைக்கும் பேசப்படல. யாரோ 1-2 பேர் வெளியார தமிழனுக்குலாம் திராவிட பேர் வச்சு ஒரு அரசியல் கொண்டு வந்துட்டாங்க. ஆமா, சரி யாராதான் என்னப்பா அப்படின்ற மாதிரி பேச வச்சிட்டாங்கல்ல. அது நாளடைவில் இந்த நெருக்கடி இன்னும் கூட கூட வரும். இன்னைக்கு கொஞ்சம் மாதிரி தானே சுகி ஓட்டுறோம், அந்த சுகி வேலைக்கு வந்துட்டான் இப்போ. ஏன்னா அவன் வந்துட்டான சுகிக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டாங்க. அதையும் பிடிக்கிட்டானுவோ. விவசாயத்துக்கு வந்து உட்காந்து நாற்று நட்டுட்டு இருக்கிறேன், இவ்வளவு பேசி முடிச்சுட்டு நாங்கள் நட்டு கொடுத்துட்டு போறோன்னு. ஆமா, இந்தியில அவங்க உழைக்கிறாங்க, காசு வாங்குறாங்க, அது வேற விஷயம். வந்துட்டாங்கன்றத சொல்ல இல்லை. இதை வந்து தொழிலாளர்கள் வேலை தேடி வராங்கலாம் நீங்கள் வந்து அதை ஜஸ்ட் லைக் தான் சொல்ல முடியாதுண்ணே. ஒரு ஊரில் திட்டத்தோட பண்றாங்கன்ற. ஏன்னா ஒரு சிப்காட்டில் 70,000 பேர் இருக்கிறான். ஒரு 7,000 பேர் இருக்கலாம்யா. 70,000 பேர் இருக்கிறாங்க, அங்கே வேலையே என்ன ஒரு 80,000 இருக்குமா? இல்லை ஒரு 1 லட்சம் கூட இருக்கட்டும். மெஜாரிட்டி அது அம்பத்தூர் ஒரு கம்பெனிக்குள்ள ஆயுத பூஜை. சரி 2 பேரும் சரக்கு போட்டுக்கிறான். நீங்கள் போகிற சண்டையில் போலீஸ் போக முடியல. உள்ள ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆயுதத்தோடு இருக்கிற காவல்துறை அடி வாங்குது, பார்த்துருப்பீங்க. அடித்து வண்டி சாவியை பிடுங்குறான். ஏன்னா அவன் போலீஸே போக முடியலன்னா நான் போதையில் இருக்கிறேன், நான் எப்படின்னா போவேன்? ஏன்னா நான் ஃபுல்லாக குடிச்சிட்டு ஊருக்கு எனக்கு வந்து கருத்தரிப்பு மையங்குது, நான் எப்படி போவேன்? புரியுதா? கருத்தரிப்பு மையம் கார்ட்டூனிஸ்ட் பாலாவின் கைவண்ணத்தில் உங்கள் கார்ட்டூன் வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9561647733 linesmediaworks@gmail.com. இது எல்லாம் வந்து இன்னும் ஒரு 10-20 வருடம் நெருக்கடி கூடி இது வரைக்கும் வர்றானா வாயை மூடுறான் பாருங்க. வாயில் தண்ணி வந்து மூடுதில்ல, என்ன சாப்பிட முடியல அப்போ கொஞ்சம் எக்கி வாயை வெளியே நீட்டுவான் ஏதாவது கிடைக்குதான்னு. அவனும் கொஞ்சம் கடந்து போச்சுன்னா அப்போ தான் மூச்சு விட்டு வெளியே வந்து தமிழை இதுக்கு ஒரு தீர்வை காணுமான்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து கர்நாடக மாநிலத்தில் பழங்குடியினர் மக்களுக்கான நிதி ஆணையத்தினுடைய நிதி, அந்த மானியத்தினுடைய பணம் 187 கோடியில் ஒரு 87 கோடியை வந்துட்டு ஊழல் முறைகேடு வேறு கணக்குகளை மாற்றி மோசடி பண்ண சொல்லி செய்ய வச்சாங்க. இன்னும் 100 கோடி இந்த மாதிரி எடுக்கிறதுக்காக திட்டமிட்டுட்டு எனக்கு தொடர்ச்சி அழுத்தம் ஒத்துழைக்கிறதால எனக்கு மன உளைச்சல், வேறு வழியிலேருந்து தற்கொலை பண்ணிட்டு கடிதம் எழுதி வச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டார். அது பாஜக எம்எல்ஏ எடுத்து வெளியிட்ட கடிதத்தை பெரும் போராட்டமாக இருக்குது கர்நாடகாவில். அந்த துறை அமைச்சர் வந்து ராஜினாமா செய்திருக்கிறார். சம்மந்தப்பட்டவங்களோட போலீஸ் வழக்கு போட்டிருக்கு. முதல்வர் சீதாராமையாவும் இதில் தொடர்பு, ஏன்னா இந்த ஃபண்டெல்லாம் சிஎம் கவனத்துக்கு போகாமல் மாற்ற முடியாது,
அவரும் ராஜினாமா பண்ணணும்னு பெரும் போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அதாவது தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு முன்னாடி நடந்த இந்த லாஸ்ட் செஷன்ஸில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, ஒரு அமெண்ட்மெண்ட். என்னென்னா, இந்த மாதிரி எஸ்சி எஸ்டி ஃபண்டில் வந்து முறைகேடு செஞ்சால் என்னென்ன எப்படி பிளான் பண்ணணும், மற்ற ஸ்டேட்டில் எப்படி இருக்குது. நாங்கள் ஒரு கடந்த ஆண்டுக்கு முன்னாண்டு வந்து நாங்கள் ஒரு வரைவு எஸ்சி எஸ்டி அந்த பட்ஜெட்டை கொடுத்தோம். அதில் இந்த மாதிரி கர்நாடகா, ஆந்திரா, இந்த மாதிரி கேரளா, இந்த மாதிரி ஊர்களில் இந்த ஃபண்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா 6 மாத சிறை தண்டனை வழங்கணும் அப்படின்னு ஒரு தனி சட்டம் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு தனி சட்டம் கொண்டு வந்தாங்க. அதில் அந்த சிறை தண்டனை இதில் அதை மட்டும் எடுத்துட்டு மற்றதெல்லாம் போட்டாங்க அந்த இதை வச்சு. அது கூட அப்போ கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு வச்சுக்க. இப்போ இதில் நடந்தது என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கேம் வந்து கர்நாடகாவில் ஃபேமஸாக இருந்தது. அதாவது இப்போ நம்ம ஒரு வாரியம் இருக்குன்னு வச்சுங்க, இப்போ கதர் வாரியம் இருக்கா நம்ம ஊரில், அதே மாதிரி அங்கே அது இந்த கதர் ரிலேட்டட் தான். அதில் வந்து அதுவும் இபி ரிலேட்டட் ஒன்று. அதில் வந்து இப்போ ஒரு இந்த காதி வாரியம் இல்லை கதர் வாரியம்னு ஒரு அக்கௌண்ட் ஒரு இடத்துல இருக்கும்ல, பேங்க்கில், கவர்மெண்ட் அக்கௌண்ட், கவர்மெண்ட் காசு அந்த ப்ரைவேட் பேங்க்கில் இருக்கும், இல்லை நேஷனலைஸ் பேங்க்கில் இருக்கும். அந்த ஃபண்டை வந்து பட்ஜெட்டில் ஒதுக்குறாங்கல்ல, ஒதுக்கும் போது அந்த காசு வந்து இந்த இதுக்கு வந்துடும், இந்த துறை கணக்குக்கு வந்துடும்ல. இவனுவ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கதர்வாரின்னு வச்சுங்க, அதே மாதிரி கதர்வாரின்னு இன்னொருத்தில் ஓப்பன் பண்ணுறானோ, ஓப்பன் பண்ணி அந்த செக் இதில் போட்டுறானோ, போட்டுட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற கொஞ்சம் பேருக்கு வந்து 45 லட்சம் 45 லட்சம் 45 லட்சம்னு போடுறானோ. அது ஒரு பெரிய டீம். அது போட்டு அதுக்கப்புறம் வந்து அது அந்த செக்கு வந்து அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறான், கமிஷனுக்காக தானே போயிருப்பானுவா. இப்போ என் பேரில் ஒரு 40 லட்சம் நீங்கள் வந்து போடுறீங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க, மூர்த்தி நீ ஒரு 3 லட்சம் எடுத்துக்கோ, இல்லை ஒரு 5 லட்சம் எடுத்துக்கோ, மிச்சம் 40 லட்சம் கொடுத்துரு அப்படின்னுவீங்க. நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு கட்டத்தில் தெரிஞ்சுக்கிறேன், இது அரசு காசு, இவர் எப்படி நம்ம மேலே போடுறாரு, அப்போ நம்ம கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு நான் நினச்சி, அந்த ஆள் இங்கே தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருக்கிறான். பிரச்சனை ஆன உடனே போலீஸ் கேஸ் ஆகி, ஏய் எப்படா இந்த காசுலாம் உங்களுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு அங்கே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சிபிஐ என்கொயரிக்கு வந்து இப்போ எல்லாம் உள்ளகளில் போயிட்டு வந்தானோ. அதை மாதிரி ஏற்கனவே அங்கே ஒரு ஸ்கீம், ஒரு மெத்தட் ஆஃப் ஸ்கேம் அங்கே இருக்குது. இதில் ஆந்திரா சொசைட்டி ஒன்று இருக்குது. அந்த சொசைட்டிக்கு 94.7 கோடி இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலான்னு. அப்போ இந்த ஸ்கேம் வெளில வந்தோடனே அக்கௌண்ட் செக்ஷன் இருந்த பத்மநாபன், பரசுராமன்னு 2 பேரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ண உடனே அதே மாதிரி அந்த ஆந்திரா சொசைட்டி இருக்குல்ல, அந்த சேர்மனையும் கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ண உடனே இந்த அக்கௌண்ட் சூப்பரண்ட் ஒருத்தர் இருக்கிறார்ல, சந்திரசேகர்னு இருக்கார், அவர் பயந்து போய், ஐயோ என்னையா முடிஞ்சு போச்சு கதை. அப்போ என்னை வந்து இந்த மாதிரி அமைச்சர் உட்பட பலர் வந்து நிர்பந்தத்துக்கு உள்ளாக்குனாங்க. அதால் நான் வந்து அதை நான் அதுக்கு ஒத்துழைக்கலை, அதை நான் கண்டுகவும் இல்லைன்ற மாதிரி என்னை நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கிட்டாங்கன்னு அவர் பயத்தில் சூசைட் நோட் எழுதி வச்சுட்டு இந்த ஓடுற முறைகேடு பண்ண சொல்லி நிர்பந்தம் பண்ணாங்க, மன உளைச்சல் ஏற்படுத்தினாங்க. அதனால தற்கொலை பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா ஆல்ரெடி 2 பேர் கைதாயிட்டாங்க அக்கௌண்ட் செக்ஷன்ல. 100 கோடி மாற்ற சொல்லிக்கிறாங்க. அந்த ஃபண்டில் இருந்து 187ல 100 கோடி இன்னும் இருக்குது, அதையும் மாற்ற சொல்றாங்க. ஆமாம், அதை வந்து ஒரு பிஜேபி எம்எல்ஏ வெளியிட்டு அதை பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. அப்போது இந்த கேஸ் வந்து என்ன பண்ணுது, அப்போது அந்த போலீஸ், இந்த நம்ம எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிபிசிஐடி மாதிரி அதுக்கு மேலே கொஞ்சம் அவங்க விசாரணை பண்ணி எஃப்ஐஆர்லாம் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஜனங்க போராட்டம் பண்ணி அந்த துறை சம்மந்தப்பட்ட அதிகாரி மீது மட்டும் நடவடிக்கை கூடாது, அந்த அமைச்சரும் இதில் இன்வால்வ் ஆகிருக்காரு, அவரோட கண்காணிப்பு இல்லாமல் இது நடக்காதுன்னு சொல்லி அவரை வந்து போராட்டம் பண்ணி அவரை இன்னைக்கு பதவி ராஜினாமா பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வச்சுங்க. இப்போ இதில் இது என்னன்னா, ஒரு 3 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணால அமைச்சரோட கன்சர்ன் இல்லாமல் பண்ண முடியாது, அதான் சட்டம். அதனால இந்த ஃபண்டை அப்போ இது இங்கே இப்படி மாட்டி இன்னைக்கு எல்லாரும் ஒரு உயிர் போச்சு, 2 பேர் உள்ளகிறான், அந்த சேர்மன் உள்ள இருக்கிறான், இதெல்லாம் நடக்குது போயிருக்கு. ஆமாம், பெரிய விஷயமா இருக்கு. முதலமைச்சருக்கு அது பெரிய நெருக்கடின்னு சொல்றாங்க கர்நாடகா. ஆமாம், என்ன திரும்ப நம்ம இது தான் சொல்ல பொழுது, கர்நாடகாவில் உப்பு போட்டு திங்கிறான் பொழுதுப்பா, போராடுறாங்க, கேள்வி கேட்கறாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க, நடவடிக்கை நடக்குது, அங்க இருக்கிற தலைவர்கள் பேசுறான். அப்போ மக்களும் வந்து உப்பு போட்டு சோறு திங்கிறான், அங்க இருக்கிற தலைவர்களும்
கொஞ்சம் பேர் உப்பு போட்டு சோறு திங்கிறான். நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் ஒரு 50 இடத்துல பேசியிருப்பேன். 200 கோடியை கக்கூஸ் கட்டுறதுக்கு அமிச்சு 2 கோடி தான் செலவு பண்ணாங்க, மிச்சத்தை திருப்பி அமிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ணாமலை இதில் இருந்த ஸ்கேமை இந்த பணம் செலவு செய்யப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். போன தடவை போன பட்ஜெட்டில் மகளிர் அந்த உரிமை தொகைக்கு காசு, அந்த ரேஷன் பொருட்கள் வழங்குவதற்கு காசு இதுலேருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம பேசணும். இந்த பட்ஜெட்லேயும் அதை எடுத்திருக்காங்க. இந்த மக்களுக்கு தமிழ்நாட்டில் இந்த SC STக்கான ஆணையத்துக்குன்னு ஒதுக்குற அந்த பணத்தை வேற ஸ்கீமுக்கு எடுக்கிறாங்க. நான் நினைக்கிறேன், நாங்கள் இருக்கிற ஏரியாவில் தான் உப்பு விற்குதோ, இந்த அசோக் நகர் பக்கம் இன்னும் உப்பு எதுவும் இல்லையோ அப்படின்னு தான் நான் நினைக்க தோணுது, கேட்க தோணுது. சரி, இதை சம்மந்தப்பட்டவர்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு கேள்விக்குள்ள நம்ம போவோம். என்னன்னா, மதுரை ஆதீனம் இப்போ இந்த பாரதிய ஜனதா கட்சி வெற்றி குறித்து ஒரு நீண்ட பேட்டி கொடுத்துருக்கிறாரு. பல்வேறு விஷயங்கள் அதை பேசுகிறாரு. ஆதரவு நிலைப்பாடு, இது கருத்து வேறுபாடு, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. குறிப்பாக 2 கோரிக்கையை மோடி என்னுடைய 3வது முறையாக பதவியேற்ற மோடி அரசுக்கு நான் வைக்கிறேன்னு சொல்கிறது ஒன்று, இந்த கச்சத்தீவை தமிழ்நாட்டுக்கு மீட்டெடுக்க வேண்டும்ன்றது ஒன்று. 2வது, தமிழீழம் அமைத்து தர வேண்டும். அந்த மக்கள் சொல்லணும்னா துன்பங்களை அனுபவித்து இருக்கிற அந்த மக்களுக்கான தனி ஈழம் அமைத்து கொடுக்க வேண்டும். இது 2 கோரிக்கை தான் என்னுடைய கோரிக்கை வலுவாக நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இது எப்படி பார்க்குறீங்க? இதை புதிய பாராளுமன்றம் திறந்தாங்கல்ல, அந்த செங்கோல் வைக்கணும் அது என்னன்னா, அப்பவும் இதே கருத்தை இவர் வெளியிட்டிருந்தார். ஆமாம், ஏன் உங்களுக்கு சாமியாருக்கு என்ன வேலைங்க, நாங்கள் ஏதோ அரசியல்வாதிங்க போய் பேசுவோம், திருடுவோம், கொள்ளையடிப்போம், எகுருவோம், பதுங்குவோம், நீங்களும் என்ன வேலைன்னு இங்கே கொஞ்சம் பேர் சாமியே இல்லைன்னு சொல்கிறவங்க இவங்க. ஏன்னா அவங்க மட்டுமே தான் அதை பேசிட்டு, மற்றவங்களாம் பேசக்கூடாது இல்லை, அவங்க மட்டும் தான் சாமி கும்பிட்னா, மற்றவன் ஏன் கும்பிட்றான், அந்த மாதிரி உள்ளவங்க அப்பயே கேட்டாங்க. அப்பயே அவர் சொன்னார், எதாக இருந்தாலும் யார் ஆட்சியாளராக இருக்கிறார்களோ மத்திய அரசில் இருக்கிறவங்க தான் செய்ய முடியும். அப்போவே இந்த கோரிக்கை சொன்னார், இந்த மாதிரியான ஈழத்தமிழர்கள் வாழ்வுக்காக இவங்களால தான் செய்ய முடியும். நாளைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் கூட உங்களை பார்க்குறேன் அப்படின்னு செருப்பு எடுத்து அடிச்ச மாதிரி பதில் சொன்னார். இப்போ இன்றைக்கு ஒரு மத்தியில் ஒரு ஆட்சி, நீங்கள் மோடியை விட்டுருங்க, யாரையோ விட்டுருங்க, ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு. ஏடா என்ன தானே நீங்கள் நினைக்கிறீங்க, நாங்கள் என்ன அண்ணா அறிவாலயத்தில் சொல்லணுமா, கச்சத்தீவு மீட்டு கொடுங்க, ஒரு கையெழுத்து போடுங்க, நீங்கள் கையெழுத்து போட்டீங்கன்னா கச்சத்தீவு வந்துடுங்க. இல்லை எங்கெல்லாம் லூசுன்னு நினைக்கிறீங்களா எப்படி? அப்போது இதை செய்ய வேண்டியது யார்? மத்திய அரசு தான் செய்யணும். மத்திய அரசு தான் செய்யணும். நான் ராகுல் காந்தி வந்ததா கூட அவரு தான் செய்யணும். அவர்கிட்ட தான் மனு கொடுக்கணும், அவர்கிட்ட தான் கோரிக்கை வைக்கணும், அங்கே தான் செய்யணும். ஆமாம், இவங்களே சொன்னாங்க கடந்த காலங்களில். இப்போ நீட்டு விளக்குக்கு எங்கே போய் கேட்குறீங்க? ஒன்றிய அரசு நடக்காதுன்னு தெரிஞ்சு அங்கே போகிறீங்க. இல்லை, இங்கே இருக்கக்கூடிய சில கருஞ்சட்டை தோழர்கள் கடந்த காலத்தில் விரும்பியோ விரும்பாமலோ ஒன்றியத்தில் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருக்குது, அந்த காங்கிரஸ் ஆட்சியிடம் தான் நம்ம கோரிக்கை வைக்க முடியும். ஆமாம், அப்படிலாம் பேசினாங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சி இருக்குது, கோரிக்கை வச்சாக்கா வேற மாதிரி பேசுறாங்க. சரி, அதால இது எல்லாமே இவங்களுக்கு அரசியல் தான். இப்போ நீ எப்படி மோடி கிட்ட போகலாம்? அவர் இந்திய பிரதமரியா, மத்திய அரசோட தலைவரியா, அவரு 5 வருஷம் 5 வருஷம் காத்துறியா, நாங்கள் வர்றோம்யா, வந்த பிறகு கொடு. இப்போ என்ன 5 வருஷத்தில் வாங்கி கொடுத்து கச்சத்தீவை மீட்டு எடுத்து எத்தனை மீனவரை காப்பாற்றி என்ன பண்ண போகிறேன்? நீ மீன்காரனா, உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டால் கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நீ என்ன ஆட்சியாளரா, நீ எம்எல்ஏவா, எம்பியா, இல்லை நீ கட்சி தலைவரா? இப்போ மதுரை ஆதீனம் வச்சிருக்க இந்த கோரிக்கை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எல்லாருமே பேசணுமா இல்லைங்களா? ஏன்னா முதல்ல மீனவர்கள் பேசுகிறாங்களா, நீங்கள் எல்லாரையும் போகிறீங்க, அடி வாங்குற மீனவர்கள் பேசுகிறாங்களா? மீனவர்கள் தரப்பில் எல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க, பேசிட்டு தானே இருக்காங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா, திட்டாதீங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 10 வருடங்களில் கிட்டத்தட்ட 540 மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுறதால சொன்னாங்க. உடனே 540 இவருக்கு தெரியுமான்னு கேட்டுறாங்க. 500க்கு மேலே 540 தான் கணக்கு சொன்னாங்கன்னு வச்சுங்க. ஏன்னா அப்போது காங்கிரஸில் மீனவர் அணின்னு தமிழ்நாட்டில் இருந்ததா இல்லையாண்ணே? இருந்ததா இல்லையா? நான் இதை ஒரு பிஷர்மேன்ட்ட சொல்லி பெரிய சண்டையே வந்துடுச்சு. என்னன்னே நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, ஏடா சூடு சொன்ன கட்டவங்களாடா நீங்கள், மீனவர் அணின்னு போய் எல்லாம் ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் போகிறீங்களே, உங்கள் கவர்மெண்ட் தானே, உங்கள் சோனியா கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னது. அப்போது யார் கேட்கணுமோ அவங்கள இதை கேட்கல. அப்போ இங்கே எல்லாரும் எப்படி பார்க்குறான்? கட்சியாக தான் பார்க்குறான். யாரு எதை சொல்றா, அந்த கருத்து இனத்தின் அரசியலா அதை பார்க்கல. எதுவுமே அது இனத்தின் அரசியலா இங்க பார்க்கப்படலை. எதையுமே ஒரு இன நலன் கண்டு அதை பார்க்கணும்
அப்படின்ற பார்வையில் நாம் வளர்க்கப்படலை. அதால தான் இன்னைக்கு இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த உடனே இங்கே இருக்கவங்க கேட்கணும்ல, நீங்கள் எத்தனை தடவை ஏமாத்துறீங்க, செய்ய வேண்டிய ஆளுகிட்ட போய் அந்த ஆள் கேட்குறாரு, என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற அவேர்னஸ் கேள்வி இங்கே வரும். இல்லை நம்மள இருக்கிற மீனவர் அணியிலேருந்தே இது வரும் அப்படின்னு எண்ணம் இருந்தால் இவங்களுக்கு இதை பேச மாட்டாங்க. இதுக்கெல்லாம் திரும்பவும் உப்பை என்னைக்கு நம்ம உப்பு போட்டு சாப்பிட்றோன்னு உப்புல சோறு போட்டு நினச்சி சாப்பிட்றோமோ அன்றைக்கி தானே இதுக்கெல்லாம் தீர்வு வரும். அது வரைக்கும் இதுதான் கண்டினியூஸாக நீ டாட்டா உப்பு வாங்கு, அந்த உப்பை வாங்க, இந்த உப்பை வாங்க, எந்த உப்பு சாப்பிட்டாலும் உப்பு போடும்போது சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிடுகிறோம் அப்படின்னு ஒவ்வொரு தமிழும் சொல்லிட்டு சாப்பிடணும். சாப்பிட்டோம்னா ஒரு மாற்றம் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நல்லது. முக்கியமான சில கேள்விகளுக்கு பதிலை கொடுத்துருக்கீங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.